குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம். எங்கள் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கி நான் இந்த ஆய்வினை தொடர்ந்து செய்கின்றேன். இப்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது. எனக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடன் வந்து எப்போ தீரும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. ஸோ ஜாதகத்தை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கடன் எப்படி ஏற்பட்டது, அது எப்போ தீரும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இப்போ வந்து கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது 6ஆம் பாவகம். சரி, இப்போ ஜாதகரை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். ஜாதகர் பிறந்தது வந்து கன்னி லக்னம். இப்பொழுது அவருடைய வயதுக்கு ஏற்ற போல ஏஎல்பி லக்னம் வந்து கும்ப லக்னம் போயிட்டு இருக்கு. ஸோ கும்ப லக்னம் அப்படி செல்லும் போதே 1க்கும் 12க்கும் அதிபதியான சனி பகவான் பார்த்தா ஏஎல்பியிலேருந்து 6ஆம் இடம். அது இல்லாமல் ஜென்ம லக்னத்திலிருந்து 6வது இடத்தில் ஏஎல்பி செல்வதால் ஜாதகர் கடன் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். இப்பொழுது சனி பகவானே 6ல் இருப்பதால் நிச்சயமாக ஜாதகர் வந்து கடன் அப்படிங்கிற அமைப்பு இல்லை நோய் அப்படிங்கிற அமைப்புக்காக தான் வந்திருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் எதனால் இவருக்கு கடன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இந்த கும்பலக்னம் முதல் ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு இந்த அமைப்பு ஏற்பட்டது. அப்போ நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் வந்து எந்த கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ செவ்வாயை பார்த்தோம். செவ்வாய் என்பது 4ல் போய் அமைந்தார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகுது. ஸோ இப்போ செவ்வாய் வந்து 4ல் இருக்கார். அப்போது வண்டி வாகனத்தால் உங்களுக்கு ஏதாவது கடன் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. இப்போ கடன் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அடுத்தது சூரியனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடன் வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, ஜாதகருடைய 7ஆம் பாவ அதிபதியானது சூரியன், சிம்ம ராசி அதிபதி சூரியன் போய் ஏஎல்பிக்கு 11 அமைந்தார். அதாவது கணவனுடைய ஆசையின் காரணமாக அவருடைய ஆசையின் காரணமாக ஜாதகர் வந்து வண்டி வாங்கி கொடுத்திருக்கிறார். வண்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்திற்கு அது 8ஆம் பாவமாக அமைவதால் ஜாதகருடைய கணவனுடைய ஆசையை ஜாதகர் வந்து தன்னுடைய ஆசையாக கருதி எப்படியாவது அவர் ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால ஜாதகராகவே முன் வந்து, அதாவது ஜாதகர் வந்து ஒரு பெண்ணு, அதனால கண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனாலேயே அது வந்து 25வது வருடம் அவங்களுடைய கல்யாண நாள். அதனால அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஜாதகர் வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அதனால வந்து பார்க்கும்பொழுது செவ்வாய் அப்படின்னு 4ல் இருப்பதால் ஜாதகர் வந்து கண்டிப்பா ஒரு வீடு வண்டி வாங்கணும் அப்படின்ற மேல அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் அது 4க்கு 8ஆம் இடமான 11ல் போய் சூரியன் இருப்பதனால வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா ஒரு கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். ஜாதகருடைய பேராசைனால ஒரு கடன் ஏற்படுற அமைப்பு இருக்காது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிடுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய அமைப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைம்ல நடப்பு தசை சனி தசை. சனியும் பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துச்சு. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருந்து 6க்கு 6ஆம் இடமான 11ல் சூரியன் இருப்பதனால கடனுக்கு மேல கடன், வட்டிக்கு மேல வட்டி கடன் வாங்கி அந்த இஎம்ஐ அமைப்பை கட்டுறதுனால கடன் சுமை வந்து அதிகமாயிடுச்சு. இது ஜாதகருக்கு தீராத கடனாக ஏற்பட்டது. சரி, இது எப்போ தீரும்? ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 வருஷ காலத்துக்கு இந்த அமைப்பு இருக்கு. நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவா பண்ணீங்க. இனிமேல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தானா தெரியும் எந்த காலம் வரைக்கும் நம்மளால எவ்வளோ அளவுக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவசியம் எதுவும் ஏற்படலை. இவங்களுடைய ஒரு பேராசையின் காரணமாக தான் அந்த ஒரு அமைப்பு ஏற்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தன்னுடைய சக்திக்கு ஏற்ற போல அந்த ஒரு கடனை சின்ன சிறுகடனா, ஏன்னா இந்த டைம்ல கடன் இருக்கு, ஆனால் இருக்கு. அப்போ என்னன்னா காருக்கு பதிலாக இவங்க வந்து பைக்கை வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. தன்னுடைய சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி இருந்திருக்கும். இவங்க சஃபர்டாக இருக்க மாட்டாங்க. இந்த ஜாதகம் பார்க்காது முதலியே தெரிஞ்சிருந்ததுன்னா ஏஎல்பி ஜோதிடரை அணுகி இருந்தாங்கன்னா இதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்போம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஜாதகர் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சூரியன் 11ல் இருந்து 7ஆம் பாவமாக 5ஐ பார்ப்பதனால
ஜாதகருக்கு வந்து ஒரு மனவேதனை அப்படின்ற அமைப்பு, ஒரு சஞ்சலம் என்கிற அமைப்பு வந்து நீடிச்சு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5க்கு அது 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறதுனாலையும் ஜாதகர் வந்து மனதளவில் மிக பயம், அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலை அப்படின்றது, வருத்தம் இருக்கிறது, மனதளவில் பாதிப்பு அப்படிங்கிற ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது சொன்னோம். இது இன்னும் ஒரு இடம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு போய் விளக்கி வச்சுட்டு, ஏன்னா சனி அப்படிங்கிறது சனியுடைய காயத்ரியை வந்து 19 வருடத்திற்கு தினமும் சொல்லி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். அதை செய்துட்டு இருக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நான் என்னுடைய 4ஆம் பாவத்திற்கான ஆய்வாக நான் எடுத்திருக்கேன். ஜாதகருக்கு ஏன் கடன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய குருநாதர் ஐயா முதலுடைமூர்த்தி ஐயாவை வணங்கி இந்த ஆய்வினை நிறைவு செய்கிறேன். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.